ஓகே. இந்த கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கும்போது பொதுவாகவே நேச்சராகவே வந்து நமக்கு நிறைய பொருள்கள் நம்ம லைஃப்ல நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. அதுல கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து தன்னுடைய ஓன் லைட்டை நமக்கு எனிமேட் பண்றதுனால நம்மளுடைய ஆரா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹெல்த்தி ஆக ஆரம்பிச்சிடுது. அதனால நமக்கு அது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆம், சரி. இப்போ இப்ப நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா லியோ ராசிங்க. இப்ப வந்து எனக்கு வந்து சிம்ம ராசியில இருக்கேன். இப்ப ராசி பொறுத்தும் வந்துமே நமக்கு வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து பயன்படும். ஏன்னா இப்போ நம்மளுடைய ராசிக்கும் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கேரக்டர் நம்ம தன்மைக்கும் வந்து ஒரு சில கனெக்டிவிட்டி இருக்குது. அதுல வந்து லியோ அப்படிங்கிற அந்த சிம்ம ராசி உண்டான எல்லாருக்குமே வந்து பொதுவான கிறிஸ்டல்ஸ். இது வந்து நீங்க வந்து பிரேஸ்லெட்டா போடலாம், மாலையா போடலாம், இல்ல உங்க வீட்டுல உங்களுடைய பெட்ரூம்ல வந்து நீங்க தூங்குற இடத்துல நீங்க பக்கத்துல வைக்கலாம். எப்பவுமே வந்து கிறிஸ்டல்ஸை வந்து நீங்க தூங்கும் போது உங்க பக்கத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ தூங்குறப்பதான் ஹீலிங் வந்து நல்லா ஃபாஸ்டா நடக்கும். அதனால நீங்க அப்படி யூஸ் பண்ணுங்க. இதுல நீங்க பயன்படுத்துறது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைகர் ஐ பயன்படுத்தலாம். தென் வந்துட்டு ரோடோசைட் அப்படிங்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஓகே. தென் வந்து பார்க்குறேன். நீங்க டிசம்பர் மாசம் இல்லைன்னா வந்துட்டு ஜான்வரி மாசம் அந்த மாதிரி பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மந்த்ஸுக்கு தகுந்த அந்த கதிர்வீச்சுகளும் வந்து மாற்றமாகுது இல்லையா? அதுல வந்து டிசம்பர் டு ஜான்வரியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கார்னெட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. ஸோ ராசின்னு வந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் டேட் வைஸே சொல்றேன். டேட்னா மாச வைஸ் சொல்றேன். அதுல நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கார்னெட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டிசம்பர், ஜான்வரி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி மாசம் அண்ட் பிப்ரவரி மாசம் இந்த 2 மாசத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அமித்திஸ்ட் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அமித்திஸ்ட் வந்து நம்மளுடைய பிரெயினுடைய தன்மையை வந்து அதிகப்படுத்தும். நல்ல ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன்ல வந்து ஹையர் பவர் போறதுக்கு, இன்னும் வந்து நிறைய உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் வந்து மார்ச் மாசம், அதாவது பிப்ரவரி டு மார்ச்ல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆக்வா மெரின் அப்படிங்கிற கிறிஸ்டலை வந்துட்டு நீங்க பயன்படுத்தலாம். ஆக்வா மெரின் அப்படிங்கிறது. தென் மார்ச் டு ஏப்ரல் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மார்ச் டு ஏப்ரலுக்கு வந்துட்டு டைமண்ட் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு ஜிர்கான் யூஸ் பண்ணலாம். நீங்க ஜிர்கான் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுங்க. தென் ஏப்ரல் டு மே பிறந்திருந்தா எமரால்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். எமரால்டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய ஜெம் ஸ்டோன்ஸ்ல வந்துடும். பட் வந்து நீங்க கிரீன் ஜேடு, தென் வந்து கிரீன் அவென்ச்சுரின், தென் வந்து மேலகைட் கிறிஸ்டல், இந்த 3 கிறிஸ்டல்ஸுமே நீங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஈக்குவல் டு எமரால்டுக்கு சமம். அடுத்தது வந்து மே டு ஜூன் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பேர்ல் வந்து பயன்படுத்துங்க. தென் ஜூன் டு ஜூலை அப்படின்னு வரும்போது நீங்க ரூபி பயன்படுத்தலாம். அதாவது சன் எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு. ஜூலை டு ஆகஸ்ட் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பெரிடாட் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டல் நீங்க பயன்படுத்தலாம். ஆக்சுவலா பெரிடாட் அப்படிங்கறது ஒரு ஜெம்ஸ்டோன் வகையை தான் சேரும். பட் ஜெம்ஸ்டோன்லயே வந்துட்டு கொஞ்சமே ஹை குவாலிட்டி பெரிடாட். பட் வந்து ரொம்ப அந்த ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும்.
பட் பெரிடாட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிரீன் ஸ்டோன் அது. தென் ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சஃபயர்ஸ் வந்து ப்ளூ சஃபயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், அந்த மாதிரி பிங்க் சஃபயர் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. தென் செப்டம்பர் டு அக்டோபர்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஓப்பல் ஸ்டோன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. தென் அக்டோபர் டு நவம்பர் அப்படின்னா நீங்க வந்து டோபாஸ் அப்படிங்கிற கிறிஸ்டலை நீங்க பயன்படுத்தலாம். தென் நவம்பர் டு டிசம்பர் டான்சனைட் அப்படிங்கிற கிறிஸ்டலை பயன்படுத்தலாம். ஏன்னா கிறிஸ்டல்ஸ்க்கு வந்துட்டு ஓன் பவர் இருக்கு. ஸோ கிறிஸ்டல்ஸ் போடும்போது நம்மளுடைய சக்ராஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு கிளென்ஸும் பண்ணி கொடுக்கும், அதே சமயத்துல ஆக்டிவேஷன் கொடுக்கும். ஆக்டிவேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை ஸ்டேபிளாகவும் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் வச்சிருக்கோம். ஏன்னா சக்ராஸ் வந்து எப்பெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அப்போதானே நமக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸே வருது. அது இமோஷனலாகவும் வருது, பிசிக்கலாகவும் வரும். ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தும் போது நமக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 80% கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் கிறிஸ்டல்ஸ். அதர்வைஸ் தான் மற்றபடி பிளானட்ஸோடது அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு பெஸ்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து மணி ஃப்ளோல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. அப்போ மணி ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்களுடைய ஹார்ட் சக்ராவும்